வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் பராபவ வருஷத்தில் வைகாசி மாதத்தில் நிகழவிருக்கும் நவக்கிரகங்களிலேயே 100% சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிருகஸ்பதி கிரகம் குரு பகவான் மிதுனம் ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியினால் இன்றைய தினம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் சொல்லக்கூடியது, சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் மீது அக்கறை கொண்ட ஒரே ஒரு ஜீவனாக இருந்து பிராமணனாக இருக்கக்கூடியவனாக இருப்பதனால் இதிலே பதிவிடப்படக்கூடிய இந்த பதிவுகள் அனைத்துமே இன்றைய தினம் சிம்மராசி மெய்யன்பர்களுக்கு உண்மையாக இப்படித்தான் நடக்கும். உங்களுக்கு வழியை நான் காட்டுறேன். காரணம் என்னன்னாக்க, உங்களுக்கு இப்போ விரயஸ்தானத்துக்கு வர போறார். ஏற்கனவே உங்களுக்கு ஜன்மஸ்தானத்தில் கேது உட்காண்டிருக்கார், கலத்தர ஸ்தானத்தில் ராகு உட்காண்டிருக்கார், அஷ்டமத்தில் சனி உட்காண்டிருக்கார். இந்த 4 கிரகங்களுமே உங்களுக்கு இப்போ போராம உங்களை ஆட்டி படைக்க போகுது. ரொம்பவும் ஆட்டி படைக்கும் உங்களை. உங்கள் மீது அக்கறையாக இருப்பதனால தான் சொல்றேன். சுதாரிச்சிங்க. அந்த வீடியோவை முழுக்கவும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சிம்மராசி மெய்யன்பர்கள் அவசியம் பார்த்து ஒரு வருட காலத்திற்கு அப்படித்தான் இருக்க வேண்டும். தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் ஸ்நானம் செய்துவிட்டு இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் அனைத்தையும் சொல்லிவிட்டு உங்களது அன்றாட பணிகளை செய்ய துவங்குங்கள். ஸ்லோகம்: தேவானாஞ்ச ருஷீனாஞ்ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகேஷம் தம் நமாமி பிருகஸ்பதிம். இது குருக்கு இருக்கக்கூடிய ஸ்லோகம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். இது சனைச்சர கிரகவானுக்கு இருக்கக்கூடிய ஸ்லோகம். அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹிகா கர்ப்பசம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம். இந்த ஸ்லோகமானது ராகுக்கு இருக்கக்கூடிய ஸ்லோகம். பலாச புஷ்ப சங்காசம் தாரகாகிரக அஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத் மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யகம். இது கேத்துக்குரிய நட்சத்திர ஸ்லோகம். இந்த நட்சத்திர ஸ்லோகத்திலே வரும் உங்களுக்கு மகம் ஒன்றுன்றது வரும். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமானது மகம். அதுக்கு அதிபதியாக வரலாம் கேதுதான். அவள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு தினந்தோறும் அன்றாட பணிகளை நீங்கள் துவங்குங்கள். தடைகள் இல்லாமல் ஒரு வருட காலத்திற்கு நன்றாக இருக்கும். ஆகவே என்ற அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் சிம்மராசி மெய்யன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வேண்டுகோள். ஸ்ரீராமஜெயம்.
குரு பெயர்ச்சி பலன்கள். கலியுக தமிழ் வருஷம் 5127 5128. ஆங்கில வருஷம் 2026 2027 பற்றிய முழு விளக்கம். நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற இந்த யூடியூப் சேனலிலே குரு பெயர்ச்சி பலன்கள் கலியுக தமிழ் வருஷம் 5127 5128, ஆங்கில வருடம் 2026 2027 பற்றிய முழு விளக்கம் என்கின்ற தலைப்பிலே இந்த குரு பெயர்ச்சி பலன்களானது பற்றி மிகவும் விமர்சையாகவும் விளக்கமாகவும் அனைவருக்கும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது சேனலிலே இன்றைய பதிவானது நவக்கிரகங்களிலேயே 100% சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி கிரக பகவான் மிதுனம் ராசியிலிருந்து கடக ராசிக்கு பராபவ தமிழ் வருஷம் வைகாசி மாதம் 12/2/5127 நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:01 மிதுனம் ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவர் கடக ராசியில் பீலவங்க வருஷம் கலியுக தமிழ் வருஷம் 5128 வைகாசி மாதம் வரை இருப்பார். ஆகவே இந்த வீடியோ பதிவினை அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் இயன்பர்களும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஸ்ரீ ப்ரஹஸ்பதி கிரக பகவான் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூரண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய விரிவானது ப்ரஹஸ்பதி கிரக பகவான் குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி சிம்மம் ராசி மெய்யன்பர்கள் அனைவருக்கும் உண்டான ஒரு வருட பலாபலன்கள் பற்றிய முழு விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவு. சிம்மராசி மெய்யன்பர்களே, இந்த சிம்மராசிக்கு அதிபதி யார்? சூரிய பகவான். இவர் குரு பகவானுக்கு மித்ரு கிரகம், மித்ருனாக்க நண்பன். ஆனால் இந்த ப்ரஹஸ்பதி கிரக பகவான் இருக்காரு, அவர் சிம்மராசிக்கு பகையாளி. அவருக்கு அது வந்து பகை வீடு. அப்படியானால் இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு சாதகமான நிலையிலே அமர்ந்திருந்தாரே ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனானது ஓரளவுக்கு தான் கொடுப்பார். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இவர் ஆட்சி பலமோ அல்லது நட்புக்காரகனாகவோ இருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கும். ஆனால் உச்சமாகவோ நீச்சமாகவோ இருந்தால் அவ்வளவு தூரம் சலாக்கியமா இருக்காது. இதுதான் வித்தியாசம். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமானது மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். இந்த மக நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? கேது, சர்பம். இதே மக நட்சத்திரத்துக்கு அதிபதி யாராக இருக்காங்க தெரியுமா? சாட்சாத் நாகதேவதை. அவ வந்து அவதாரம் எடுத்த நட்சத்திரம் அது மகா நட்சத்திரம். இதே பூரபுரோணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம். இந்த பூரம் நட்சத்திரமானது இந்த மகா நட்சத்திரமோ தீதிரு நட்சத்திரம் தான். பூரம் நட்சத்திரமோ தீதிரு நட்சத்திரம் தான். இந்த 2 நட்சத்திரமும் தீதிரு நட்சத்திரங்கள். இந்த 2 தீதிரு நட்சத்திரங்கள் சிம்மராசியில் இருப்பதினால்தான் குரு பகவானாகப்பட்டவர் அந்த ராசிக்கு பகையாளி.
இந்த பூரபூமி நட்சத்திரமானது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அடங்கும். இந்த பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான். சுக்கிரன் வந்து குரு பகவானுக்கு சத்ரு கிரகம். ஏன்னா குரு பகவான் வந்து தேவகுரு, இவரை வந்து அசுரகுரு. ஆக அடுத்ததாக உத்தரபுலி நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம். இந்த உத்தரபுலி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? சூரிய பகவான். இதே இந்த பூர்வ நட்சத்திரத்தில் வந்து அவதாரம் எடுத்தது யாருன்னாக்க சாட்சாத் பரமேஸ்வரி. அதாவது அசுரர்களை அனைவரையுமே இந்த லோகத்தையே பிரபஞ்சத்தையே அழிப்பது என்ற நேரத்திலே அம்பாளானவள் தோன்றிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் இருக்க, இந்த உத்திர நட்சத்திரம் வந்து ஹரிஹர புத்திரனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஐயப்ப சுவாமி அவர் வந்து அவதாரம் எடுத்த நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரத்துல தான் எல்லாரும் என்ன பண்ணான்னாக்க அனைத்து தெய்வங்களுக்கும் விவாகம். அந்த சூரியனோட நட்சத்திரம் இருக்கும்போது தான் அவன் எல்லாருக்குமே விவாகம். அந்த நட்சத்திரத்தில் தான் விவாகம். சிம்மராசி மெய்யன்பர்களே, இதுவரை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இப்பொழுது உங்களது ராசிக்கு 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானத்திற்கு வரப்போகிறார். மிகுந்த அதிக கவன எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னமேயானால் இந்த தீதுரை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு இவர் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களது கையை விட்டு சொத்தானது போகும். பல விஷயங்களில் விரயங்கள் நிறைய ஆகும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி வேற உட்காந்துருக்கார். அதே சமயம் ஜென்மத்தில் வந்து கேது உட்காந்துருக்கார். கலத்திரஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கார். இந்த அனைத்து ஆக்கிரமிப்புகளும் உங்களை ஒன்று வந்து சூழ்ந்து கொள்றது. இப்போ சிம்மராசி மெய்யன்பர்களே, உங்களது உடல்நிலையை அடிக்கடி பார்த்துக் கொள்ளுங்கள், சுதாகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது உடலை எப்பொழுதுமே அகம்னாக்க உள்ள உடம்புக்குள்ளே குளிர வைத்துக் கொண்டே இருங்கள். பல விஷயங்களினால் உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேனே தவிர உங்களை பயமுறுத்தவில்லை. இந்த சிம்மராசிக்கு இதுதான் நடக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, இப்படித்தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தீர்களேயானால், தாங்கள் ஜனனம் எடுத்த காலத்தில் இருந்து தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன என்று உங்களது ஜாதகத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிலே உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசாவானது சுபக்கிரக தசையாக இருந்தால், சுபக்கிரகங்கள் என்றால் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். இதில் புத பகவானோ சுக்கிர பகவானோ குரு பகவானுக்கு சத்ரு. அதனால அவளோட தசை நடந்ததுன்னா உங்களுக்கே கண்டிப்பாக செயல்படாது. இதே சந்திர தசையும் குரு தசையும் நடந்தால் உங்களுக்கு வரக்கூடிய
இந்த தொந்தரவுகள் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. ஆனால் அதே சமயம் தங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசாவானது அசுப கிரக தசாவாக இருந்தால், அசுப கிரகங்கள் யார் யார்? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இந்த தசாவானது தங்களுக்கு தற்போது நடக்கவே ஆனால் இதில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இவருக்கு குரு பகவானுக்கு மித்ரு கிரகம். மித்ருனா நண்பன். ஆனால் அந்த 2 திசா நடக்கிறவா தப்பித்துக் கொள்ளலாம். அவளுக்கு வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. பிரச்சனை வரும், ஆனா வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, எப்படி போச்சுன்னு தெரியாது. ஆனால் அதே சமயம் சனி தசையானது உங்களுக்கு நடக்குமே ஆனால், இந்த சனி தசாங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கார். அவர் எல்லாரும் கெட்டவன்னு சொல்றோம், கிடையாது. அவர் மகான், நீதிமான், தர்மவான், கர்ம பலனை சரியாக கொடுக்கக்கூடிய நீதிபதி. நாம் செய்யக்கூடிய பாப புண்ணியங்களுக்கு அவர் தான் நீதிபதி, தண்டனை கொடுப்பவர். இந்த சனீஸ்வரகர பகவானாகப்பட்டவர் குரு பகவானுக்கு சமமானவர். ஏன்னா குரு பகவான் எல்லாரையும் அபிவிருத்தி பண்ணக்கூடியவர். எல்லா விஷயத்திலையும் பிரமாதமாக இருக்கிறதுக்கு அவருடைய இதுதான் நமக்கு வேணும், குரு கடாட்சம் தான் வேணும். ஆனால் இவர் என்ன பண்றார்? அவர் கொடுக்கக்கூடியது நியாயமா நியாயம் இல்லையான்னு இவர் தேர்ந்தெடுத்து இவர் கொடுப்பார். சரி, அதே உங்களுக்கு ராகு கேது, அவளுக்கு தான் ரொம்பவும் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் கேது பகவானும் கலத்திரஸ்தானத்தில் ராகுவும் உட்காந்துருக்கார். ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் பெரும் கஷ்டம்தான். சற்று எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க. சரி, இந்த குரு பகவானாகப்பட்டவன் புதன ராசியிலே கடகராசியில் அமர்ந்து கொண்டு சிம்மராசி மெய்யன்பர்களுக்கு 4ஆம் இடமாக மாத்திருஸ்தானமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை தனது 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். விரயஸ்தானத்தில் உட்கார்ந்து மாத்திருஸ்தானத்தில் பார்க்க போறார். அப்படி என்றால் தங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையை அதிகமாக பார்த்துக் கொள்ளுங்கள், அல்லது கர்மா செய்ய வேண்டிய நேரிடும். உங்களுடைய தாயாருக்கு வயசாயிடுது அப்படின்னா உங்க தாயாருக்கு கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்கள் கர்மா செய்ய வேண்டிய சூழ்நிலையானது ஏற்படும். அதே கடகராசியில் இந்த குருவானாப்பட்டவர் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானத்தை தனது 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதே சமயம் இந்த குருவானாப்பட்டவர் கடகராசியில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 8மஸ்தானமாக இருக்கக்கூடிய மீன ராசியை தனது 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப என்ன ஆகுது? ஏற்கனவே உங்களுக்கு மீனராசி அஷ்டமஸ்தானம், அதில் சனி வேற உட்காந்துருக்க, இவரோட பார்வை அங்க போகிறது. அப்படின்னாக்க அஷ்டமத்தில் இருந்த சனியினுடைய தாக்கமானது இந்த 1 வருட காலத்திற்கு அவர் நிறுத்தி வைப்பார். சனியுடைய தாக்கமானது இந்த 1 வருட காலத்திற்கு உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய மீன ராசியானது குரு பகவானுக்கு ஆட்சி பலம் பெற்ற வீடு. அவர் தான் அங்க பிரகஸ்பதி, அவர் தான் ஆட்சி. அவர் அந்த இடத்துல தன்னுடைய 9ஆம் பார்வையை பார்க்கிறார். அது ஒண்ணுதான் உங்களுக்கு இப்போ பிளஸ் பாயிண்ட் இந்த குரு பயிற்சியில. சிம்மராசி மெய்யன்பர்களே, ஆனால் இவர் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால்
தாங்கள் அனாவசியமாக யாருக்கும் உத்தரவாத கையெழுத்து போடாதீர்கள். யாருக்கும் எந்த விஷயத்திலும் உத்தரவாதம் கொடுக்காதீங்க. மேற்கொண்டு சொத்துக்களை வாங்க வேண்டும் என்ற ஆசையும் வைக்காதீர்கள். இந்த ஒரு வருட காலத்துக்கு இருக்கிற சொத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, அதில் மட்டும் உங்களுடைய கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களிடமே இருக்கும். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இந்த ஒரு வருஷம் செய்யாம அடுத்த வருஷம் விஸ்தீர்ணம் பண்ணிக்கலாம். ஆனால் சிம்மராசி மையன்பர்களே, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு ஆண்மகன் பிள்ளையானவர் இருக்கின்றார் என்றால் அவனுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது எப்படி இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு நன்றாக இருந்தால் உங்களுடைய பிரச்சனையானது வந்ததும் தெரியாமல் போய்விடும். ஆனால் அதே சமயம் உங்களுடைய பையனுக்கும் இந்த குரு பெயர்ச்சி சரியில்லை என்றால் இந்த பதிவிலே சொன்னபடிதான் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அதே சமயம் எங்களுக்கு ஆண் பிள்ளை கிடையாது, பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். அப்படின்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த குரு பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக எந்த தவக்கிற பயிற்சியாக இருக்கட்டும், அது அவளோட செய்ய தவிர அதனால் தாயார் தோப்பனாருக்கு எந்த விதத்திலும் லாபமோ நஷ்டமோ கிடையாது. ஆனால் அதே சமயம் எங்களுக்கு குழந்தைகளே கிடையாது. அப்படின்னா கணவன் மனைவிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இருவருக்குமே நன்றாக இருந்தால் நன்றாக இருக்கும். ஒருவருக்கு நன்றாக இருக்கிறது, ஒருவருக்கு நன்றாக இல்லை என்றால் யாருக்கு நன்றாக இருக்கோ அது நன்றாக இல்லாதவர்களுக்கு ஒரு 30% வேலை செய்யும். 2 பேருக்குமே நல்லா இல்லை கணவன் மனைவிக்கு எப்படின்னாக்கா அந்த குடும்பமே ரொம்பவும் கஷ்டத்தில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையானது வரும். ஆனால் உங்களது ஜாதகத்திலே இந்த குரு பகவானாகப்பட்டவர் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று அவசியம் பார்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜாதகம் என்பது மிக 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 முக்கியம். அதுவும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் துருக்கணிதத்தில் பதிவிட்ட அந்த பஞ்சாங்கமானது வேலை செய்யாது, நிச்சயமாக வேலை செய்யாது. ஆனால் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கணித்த அந்த உங்களுடைய ஜாதகம் மட்டும்தான் பலாபலனானது 100க்கு 100% கண்டிப்பாக படித்தான் நடக்கும். எண்கணிதம் பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்களே மாறும், பலாபலனே மாறும். ஆக இன்னும் விளக்கமாக சிம்மராசி மெய்யன்பர்களே, இதுவரை உங்களுடைய ராசியில் இருந்த லாபஸ்தானத்தில் இடத்தில் இருந்த குரு பகவானாகப்பட்டவர் பராபவ கலியுக தமிழ் வருஷம் 5127 வைகாசி மாதம் 12/2/5127 நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:01 முதல் உங்களது ராசிக்கு 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானத்தில் கடகராசியில் ஐப்பசி மாதம் 3/7/5127 நாள் 20/10/2026 செவ்வாய்க்கிழமை மாலை வரை கடகம் ராசியில் இருப்பார். இந்த தேதியை சொல்லிட்டு என்னன்னா, இந்த 6 மாதம் 26 நாளைக்கு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை
உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை தன்னுடைய பாக்கியம் 9ஆம் பார்வையா பார்க்கிறார். அதனால ஒரு வருஷத்துக்கு இந்த 6 மாசம் 26 நாளைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவ்வளவு தூரம் இருக்காது. வரும் பிரச்சனை டெஃபரெண்டா வரும். சனினால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதற்கு பிறகு இந்த குருபவானாகப்பட்டவர் உங்களது ராசிக்கு ஜென்மஸ்தானமாக உங்களுடைய ராசியிலேயே சிம்ம ராசியில் ஐப்பசி மாதம் 3/7/5127 நாள் 20/10/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 6:40 முதல் சிம்ம ராசியில் உங்களுடைய ராசியிலேயே அதிசாரமாக அமரப்போகிறார். அதிசாரமாக எதுவரைக்கும் இருப்பார்? மார்கழி மாதம் 7/9/5127 நாள் 22/12/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:40 வரை அதிசாரமாக உட்காந்துருப்பார். அப்போ உங்களுக்கு ஜென்மராசியில் வரும் பொழுது இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 2 மாசத்துக்கு உங்களுடைய உடல் உபாதைகள் எது வந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஜென்மகுரு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுப்பார். அப்போ என்ன ஆகுது? இந்த சனீஸ்வர கிரக பகவான் 8ல் உட்காந்துருக்கிறதும் கேது உங்களுக்கு ஜென்மத்தில் உட்காந்துருக்கிறதும் அதே மாதிரி அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் போய் கலத்தரஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கிறது எல்லா கிரகமும் ஒன்று சேர்ந்து உங்களை ஒரு பாடாப்படுத்தி எடுக்கும். அதிசாரத்தில் அந்த அதிசாரத்தில் மட்டும்தான் ஒரு பாடாப்படுத்தி எடுப்பாரா? அதை விட மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய காலமும் இருக்கு. அதாவது இந்த குரு பகவான் மார்கழி மாதம் 7/9/2127 நாள் 22/12/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:40 முதல் மாசி மாதம் 1/11/2127 நாள் 13/2/2027 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணி வரை உங்களுடைய ராசியில் அவர் வக்கரமாக அமர்ந்து கொண்டு இருப்பார். இந்த காலகட்டத்தில் அவர் உங்க ராசியில் வக்கரமா உட்கார போறார். அப்படி அவர் வக்கரமா உட்கார்ந்தார்னா இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் நீங்க விலக முடியும். ஏன்னா நல்லவனுக்கு வக்கர புத்தி வந்துன்னா என்ன ஆகும்? ஒன்றும் செயல்படாது. குருவினுடைய தாக்கம் அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல மீண்டும் இந்த குருபவானாகப்பட்டவர் மாசி மாதம் 1/11/2127 நாள் 13/2/2027 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் உங்களது ராசிக்கு 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானமாக இருக்கக்கூடிய கடக ராசிக்கு பிளவங்க வருஷம் கலியுக தமிழ் வருஷம் பிளவங்க வருஷம் 5128 வைகாசி மாதம் வரை வக்கரகதிகள் தான் இருப்பார். கடகராட்சியிலையும் அவர் 12 போய் விரயஸ்தானத்தில் வக்கரமாக போயிடுறார். அப்போ உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் விரயம் அவ்வளவா ஆகாது. ஏன்னா அவர் வக்கரமாக போயிடுறாருல, அப்போ விரயத்துக்கு அவருடைய பவர் கம்மியாயிருது. அப்போ விரயமானத்துக்கு வாய்ப்பு இல்லை. இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பலன்கள் பற்றிய முழு விளக்கத்தை இந்த வீடியோ பதிவிலே தாங்கள் அனைவருக்கும் பெருமிடப்பட்டு இருக்கின்றோம் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைவிட முக்கியமானது என்னவென்றால் சிம்மராசி மையன்பர்களே,
தங்கள் மீது மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், மிக 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 அக்கறை கொண்ட ஒரே ஒரு பிராமணனாக இருப்பதால் தாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவனாக இருப்பதால். ஆனால் ஒன்று, அவாவா கர்மபலன் வயசாகிடுச்சுனாக்கா சிம்மராசிக்காரெல்லாம் இந்த பூலோகத்தை விட்டு அவளுக்கு விடை பெற்று போயிடுவான். அவள் கர்மபலன் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவள் விடை பெற்றுவான். சிம்மராசிக்காரர்கள் அவளுக்கு மோட்சமான கிடைச்சிடும். அவள் போய் சேர்ந்துருவான். இதற்கு சிம்மராசி மெய்யன்பர்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களது கிரகத்திலே நிச்சயமாக ஒரு நவகிரக ஹோமத்தை செய்யுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களது அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். தீபம்னா அகல் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும், திரியை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும், எண்ணெயை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும், தீப்பெட்டியை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். கோவிலில் யாராவது ஏற்றி வச்சிருப்பா, அதில் வச்சு நான் ஏற்றி விட்டுறேன், எண்ணெயை விட்டு ஏற்றிடுறேன். யாரோ வழக்கு ஏற்றி வச்சிருப்பா, அதில் நான் போய் நான் ஏற்றி அதுலேருந்து நான் ஏற்றி நான் வைக்கிறேன் அப்படின்னாக்கா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் செஞ்சாதான் பிரயோஜனம். உங்களால் முடிந்தால் சிம்மராசி மெய்யன்பர்களே 16 வாரம் வியாழக்கிழமை விரதம் இருங்கள். விரதம் இருந்து ஏதேனும் ஒரு அந்தணருக்கு ஒவ்வொரு வாரமும் 9க்கு 5 மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம், வேஷ்டி, 9க்கு 5 வேஷ்டி மஞ்சள் நிறத்தில் வாங்கி கொடுத்து, கருப்பு கொண்டக்கடலை, இப்போ வெள்ளை கடலெல்லாம் வந்திருக்கு, அதை வாங்காதீங்க. கருப்பு சின்னதாக இருக்கும், அது செவப்பாகவும் இருக்கும், ஒரு சில சமயத்தில் கருப்பாகவும் இருக்கும். அந்த கொண்டக்கல்லையை வாங்கி வெத்தலை பாக்கு, பழம், முழு தேங்காய், உங்களால் முடிஞ்சது ஏதோ தட்சணை அவாவா சௌகரியத்துக்கு ஏற்ற தட்சணையை வச்சு அவரை பிரகஸ்பதி கிரகமாக நினச்சி அவர் கையில் கொடுத்துட்டா அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிங்கோ. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் உங்களை காப்பாற்ற முடியும். சிம்மராசி மெய்யன்பர்கள வேற யாரும் காப்பாற்ற முடியாது. முக்கியமாக உங்களது குலதெய்வ வழிபாடை செய்யுங்கள். அடிக்கடி உங்களது குலதெய்வ வழிபாடை இந்த ஒரு வருட காலத்திற்கு செய்யுங்கள். உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். ஆக சிம்மராசி மெய்யன்பர்களே, இந்த பதிவானது உங்களுக்கு பொறுத்தவரையில் மிக 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 அதி முக்கியமான பதிவு என்று மீண்டும் நான் பதிவிடுகின்றேன். வாழ்க வளமுடன், நலமுடன், இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து, ததாஸ்து.